இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யோபுவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன், என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். யோபு தன்னுடைய நண்பர்களை பார்த்து பேசின வார்த்தைகளில் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. யோபுக்கு ஏற்பட்ட இழப்புகளும் அவன் சந்தித்த துக்கமும் தாங்க முடியாதது. ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதை விசாரிக்கிறதுக்கு தான் அவனுடைய நண்பர்கள் வந்தாங்க. அவனுடைய நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்டார்கள். இப்ப பாருங்க, ஒவ்வொருத்தரா பேச ஆரம்பிக்கும் போது இப்படி ஒரு நிலைமை ஒரு மனுஷனுக்கு வருதுன்னா அவன் கண்டிப்பா குற்றவாளியாக தான் இருக்கணும், பாவம் செஞ்சவனா தான் இருக்கணும், தேவனுக்கு எதிராக செயல்பட்டவனா தான் இருக்கணும். அந்தரங்கமாக மறைமுகமாக ஏதாவது ஒரு குற்றம் அவனிடத்துல காணப்படணும்னு சொல்லி அவர்கள் தங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிற யோபு இப்ப இந்த வார்த்தைகளினாலும் காயப்படுகிறான். ஏன் இந்த இழப்பு, ஏன் இந்த வியாதி, எதற்காக இந்த பாதையில நான் கடந்து போகிறேன், அதற்கு அவனுக்கு விடையே இல்லை. ஏன்னா அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். அவனை போல ஒரு மனுஷன் இந்த பூமியில இல்லவே இல்லைங்க. ஆண்டவர் அப்படி அவனை குறித்து சாட்சி சொல்லி இருக்கிறார். அப்ப தன்னுடைய நிலைமை குறித்து அவன் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கும் போது அவனுடைய நண்பர்கள் பேசின வார்த்தைக்கு பதிலா யோபு சொல்றாரு, இதே நேரத்துல என் இடத்துல நீங்க இருந்து உங்க இடத்துல நான் இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? என் வாயினால நான் உங்களுக்கு திடன் சொல்லுவேன். கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, பயப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். ஆண்டவர் கண்டிப்பா நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை குணமாக்குவார். உங்களுடைய இழப்பை கர்த்தர் நிச்சயமா ஈடு செய்வார். மறுபடி ஆண்டவர் உங்க ஸ்தானத்துல உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். உங்க கண்ணீரை அவர் துடைப்பார். இப்படிதான் என் வார்த்தை இருக்கும். என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். அவன் சொல்றான் பாருங்களேன், நான் வாய் திறந்து பேசினா கண்டிப்பா அந்த துக்கத்துக்கு அது ஆறுதலா தான் இருக்கும். ஆனா நீங்க அப்படி பேசலையே சொல்லி வருத்தத்தோட பேசுறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாமும் நிறைய பேரை சந்திக்கிறோம். வேதனையில இருக்கிறவங்கள, வருத்தத்துல இருக்கிறவங்கள, இழப்பை சந்திச்சவங்கள, கண்ணீர்ல இருக்கிறவங்கள, யாரும் ஆற்ற முடியாத துயரங்களில் இருக்கிறவங்களெல்லாம் பார்க்கிறோம். அவங்கள்ட்ட எல்லாம் போய் நம்ம என்னங்க பேசுறோம், நம்ம என்ன சொல்றோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்கள உண்மையிலே ஆறுதல் படுத்துகிறோமா? உண்மையிலே நம்முடைய வார்த்தை அவங்களுடைய காயங்களுக்கு மருந்து போல இருக்கா? அவங்க முகத்திலிருந்து வடியும் கண்ணீரை துடைக்கும் ஒரு கரத்தை போல நம்முடைய வார்த்தை இருக்குதா? உண்மையிலே அவர்களுடைய துக்கத்தை அவங்க மறக்கக்கூடிய நிலையில நாம பேசும் வார்த்தைகள் இருக்குதா? அங்க போய் விமர்சனம் பண்ணிட்டு இருக்க கூடாது. அங்க போய் இதனாலதான் நடந்தது, அதனாலதான் நடந்தது, இப்படிதான் நடந்தது, அப்படித்தான் நடந்தது, இவங்களாலதான் நடந்தது, அவங்களாலதான் நடந்தது. இல்லைங்க, அதை பேசுறதுக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போகவில்லை. ஆறுதலுக்காக கொண்டு போகிறார். அவர்களை தூக்கி விடுவதற்காக கொண்டு போகிறார். அவங்கள மறுபடி திடப்படுத்துவதற்காக கொண்டு போகிறார். அவங்க அப்படி முடங்கிடக்கூடாதுங்க. அவங்க மறுபடி எழும்பணும். அவங்க தங்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்பணும். அவங்க மறுபடியும் சந்தோஷப்படணும். அந்த துக்கத்துல இருந்து அவங்க வெளியில வரணும். அதுக்கு தாங்க கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, துக்கப்படுறவங்கள, வருத்தப்படுறவங்கள, வேதனைப்படுறவங்கள, துயரப்படுறவங்கள, அழுதுட்டு இருக்கிறவங்கள பார்க்கும்போது யோபுவை போல கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராங்க. நம்முடைய உதடுகளின் வார்த்தைகளும் அசைவுகளும் இப்படிப்பட்டவர்களுடைய துக்கங்களை ஆற்றக்கூடிய ஒரு நபர்களாய் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. தேவனே, எங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு திடனை தருகிறதாய் மாறுவதால் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.